ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினால் உங்களுக்காய் நான் ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் என் பலன் என்ற தலைப்பிலே ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பொல்லா தீமைகள் அகன்றோட, எல்லா மாயையும் மறைந்தோட, உமதாவியின் அருள் வரும் காலங்கள் உமதாகும். எந்த நிதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். உந்தன் ஊழியம் செய்திடவே என்னை உமக்கென தெரிந்து கொண்டீர். உந்தன் சித்தம் செய்திடவே என்னை படைக்கிறேன் உமக்காக. எந்த நிதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். உந்தன் ஜீவனை எனக்கு அளித்து என்னை ஆசாரி என்னாக்கினீ. எந்தன் பொறுப்பதை நிறைவேற்றி என் ஓட்டத்தை முடித்திடுவே. எந்த நிதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். ஆமாண்டவரே, நீரே எங்கள் பலன், நீர் என் பலனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீங்க பேசுங்க. ஆவியானவரே நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என் பலன் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்றாரு. தனிப்பட்ட ஒருத்தரும் பர்சனலா சொல்லக்கூடிய வார்த்தை. கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் நான் என்ன செய்வேன், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என்னன்னு சொல்லி பர்சனலா சொல்லக்கூடிய ஒரு வாக்குத்தத்த வசனம். இத போல ஒரு வார்த்தை. கர்த்தர் தான் என் பலனா இருக்கிறேன். நான் ஏங்க அசைக்கப்படணும், நான் ஏங்க பலம், நான் சோர்ந்து போனோம், நான் சோர்ந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். பாருங்க, ஈஸ் மை ஸ்ட்ரெங்க், ஈஸ் மை ஷீல்ட். அப்ப அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு, அது பலனா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். அப்போ நமக்கு ஸ்ட்ரெங்தா இருக்கிறாரு, ஷீல்டா இருக்கிறாருன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு ஒரு அருமையான பலன் பாருங்க. யாருக்கு அவர் பலன் குறைந்த எந்த ஒரு மனிதன் கர்த்தரால் பலப்படுகிறானோ அவன் என்ன செய்வானோ, அவருடைய இருதயம் களி கூர்ந்து பாட்டினால் அவரை துதிப்பாராம். பாட்டு பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தினா நமக்கு ஒரு புது பலன் கிடைக்குங்க. யாருக்கு அவர் பலன் கொடுக்கிறார்? சங்கீதம், அதே சங்கீதங்களின் புத்தகம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான வசனம். யாருக்கு பலன் கொடுக்கிறார்? கர்த்தருடைய ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் கொடுக்கிறார். யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்களோ, இன்றைக்கு இந்த வார்த்தையை பார்த்து இவர்தான் மெய்யான ஆண்டவர் சொல்லி யார் யார் உரிமை பாராட்டுகிறார்களோ அவர்கள்லாம் கர்த்தருடைய ஜனங்கள்ங்க. அப்ப கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, நம்ம ஒருத்தரும் பார்த்து கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், என் பலனாய் இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஒருத்தரும் ஃபேமிலியில உள்ளவங்க ஒருத்தர் பார்த்து நம்ம சொல்லணும். அதனால பாட்டினால் அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும்.
மகிமைப்படுத்தினோம். 1978 நான் சென்னை பட்டணத்திலிருந்து திருச்சி பட்டணத்திற்கு வேலை நிமித்தமாய் வந்தேன். அதற்கு பிறகு எனக்கு திருமணமானது. அந்த நாளில் இருந்து நான் பேரின்ப பெருவிழா என்று சொல்லி மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த நாட்டில். இப்பொழுது எல்லாம் அது குறைந்து விட்டது. அப்போ பிரம்மாண்டமா நடக்கும். ரயில்வே கிரவுண்டில் நடக்கும். கடைசி நாளன்று 7வது நாளன்று ப்ரொசஷனாக திருச்சி YMCA அந்த ரயில்வே கிரவுண்டுக்கு போவோங்க. அப்படி போகும்போது ப்ரொசஷனா போகும்போது முன்னாடி ஊழியக்காரர்கள்லாம் போவாங்க, அதை நடத்துகிறவர்கள்லாம் போவாங்க, பின்னாடி கொயர் போவோம். கொயர்ல நாங்க இருந்தோம் அத்தனை வருஷ காலமாக. கொயர்ல உள்ளவங்கலாம் பாடிக்கொண்டு போவோம். கையில ட்ராக்ஸ் வச்சிருப்போம். ஓடி ஓடி போய் கடைகள்லாம் ஓடி ஓடி போய் கொடுப்போம். 1978 சொன்னா பாருங்க, எனக்கு அப்போது 20 வயது தான், 20-21 வயது பாருங்க. அந்த நாட்கள்ல எனக்கு அப்போ அவ்வளோ துரிதமா ஓடி ஓடி போய் சொல்லுவோம். அப்புறம் அவர் எங்களை நடத்தி செல்கிறவர் ஒரு 5 விதமான கோஷங்களை சொல்லுவார். அப்போ அன்றைக்கு மட்டும்தான் தெருவில் கத்த முடியும். அதனால எவ்வளோ பலன் இருக்குதோ அவ்வளோ பலனா சொல்ல சொல்ல கர்த்தர் எங்களுக்கு பலனாயிருந்தா, எனக்கு பலனாயிருந்தா, ஒரு புதிய பலன் எனக்கு கிடைக்கும் பாருங்க. அன்றைக்கு பாருங்க என்ன சொல்வாரு, முதல் சொல்வாரு எங்க சின்னம் அப்படின்னு சொல்வார். நாங்க சொல்லணும் சிலுவை சின்னம்னு சொல்லணும். எங்க கொடி சிலுவை கொடி, எங்க ராஜா இயேசு ராஜா, எங்கள் தேசம் பரலோகம், எங்கள் கோஷம் அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ சத்தமா சந்தோஷமா கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவது. கர்த்தர் எங்கள் பலனாயிருந்தார், கர்த்தர் என் பலனாயிருந்தார். பிரியமானே, நீங்களோ நானோ அவரை நமக்கு பலனாய் இருந்தார் என்று சொன்னால் நாம் அவரை துதிக்கின்றவர்களாய் காணப்படணும். சரி, கர்த்தர் தம் ஜனத்திற்கு எவைகளிலெல்லாம் பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது சரீர பலனை கொடுப்பார். பாருங்க, சரீர பலனை அவர் கொடுப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கூனியான ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம சரீரம் பலவீனப்பட்டிருந்தா நம்ம டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் என்ன செய்வாரு, நிறைய மருந்துகள், சத்து மாத்திரைகள், டானிக் அதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா, பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய டயட்டிஷியன் கிட்ட நம்மளை அனுப்பி டயட் ஷார்ட் கொடுத்து இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, இது உங்களுக்கு பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலப்படுத்துகிற காரியங்கள்லாம் செய்வார். சூப்பு குடிப்போம், அது இதெல்லாம் சத்தான ஆகாரம்லாம் குடிப்போம். இது சரீரம். ஆனா டாக்டர் என்ன சொல்வார் தெரியுமா, 1 மாசம் கழிச்சு பாருங்க. ஆனா என் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சரீர பலன் திரும்பவும் அந்த வியாதி வராங்க, திரும்பவும் அந்த பலவீனம் வராரு. அதுதான் டாக்டர் கொடுக்கிற அந்த பலத்துக்குரிய மருந்துகளுக்கும் என் ஆண்டவராகி கர்த்தர் கொடுக்கின்ற பலத்துக்கும் உரிய ஒரு வித்தியாசம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல பாருங்க, அங்க 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ அந்த ஜெபாலயத்துக்கு வந்திருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாயிருந்தாள். அவளுடைய முதுகு அப்படியே வளைந்து இருந்தது. அவள் நிமிர்ந்து பார்க்கவே முடியாது. அவள் ஆனா ஜெபாலயத்துக்கு வந்திருந்தாள். அன்றைக்கு எப்பவுமே வழக்கம் போல அவள் வருகின்றவள். அப்ப வீட்டாரெல்லாம் திட்டிருப்பாங்க இல்லையா, ஏன் இந்த முதுக வச்சுக்கிட்டு போறேன்னு. வழியில இருக்கவங்களாம் கூனின்னு கேலி பண்ணிருப்பாங்க. உனக்கு தான் ஸ்பீக்கரோட முகமே தெரியாத, ஏன் நீ போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டிருப்பாங்க. நான் எல்லாவற்றையும் மீறி அவள் தேவ ஆலயத்துக்கு வர்றதுல அவள் ரொம்ப ஆர்வம் உள்ளவளா இருந்தா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், நல்லா சுகத்தோடும் பலத்தோடும் நல்லா எல்லா விதமான சௌக்கியத்தோடு இருக்கும். ஆலய நேரத்துல பைய தூக்கிக்கிட்டு எங்க போறாங்க, கறிக்கடைக்கு போறாங்க. ஆலய ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் பாருங்க, இந்த ஸ்திரீயை அவர் கனம் பண்ணுகிறார். அந்த ஸ்திரீ அந்த ஆலயத்துல ஒரு மூலையில தான் பின்னாடி உட்கார்ந்தா, நான் முன்னாடி உட்கார்ந்த முகம் தெரியாது, காதுல கேட்டா போதும், நான் ஒரு பக்கத்துல தூரத்துல உட்கார்ந்து இருந்திருக்கா. ஆண்டவர் அவளை கண்டாருங்க. அவளை கண்டு பாருங்க, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன வச்சு அவர் மேல கைய வைக்கிறாருங்க. அவ முதுகுல அப்படியே தடவி கொடுத்திருப்பார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதற்கு பிறகு அவள் முதுகு திரும்பவும் வளைந்து போகவில்லை. அவள் வாழ்நாள் முழுவதும், ஜீவனுள்ள நாள் முழுவதும் நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துகிறவளாய் காணப்பட்டாள். அன்றைக்கு மட்டும் அவள் ஆலயத்திற்கு வராமல் வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள் என்று சொன்னாள். அவளுக்கு அந்த தெய்வீக சுகம் கிடைத்திருக்கா. எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, என்ன உங்களுக்கு சுகமாக்க 6 நாள் உண்டே, ஏன் இந்த நாள்ல சுகமாக்குறீங்க, இயேசுவை ஒன்னும் சொல்ல முடியல. அந்த ஜனங்களை
திட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சிந்தனைகளை எல்லாம் அறிந்த ஆண்டவர் சொல்றாரு, இதோ சாத்தான் 18 வருஷமாய் இவளை கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை நான் விடுதலையாக்க வேண்டாமா? உங்களில் எருதாகிலும் கழுதையாகிலும் துறவிலே விழுந்தால் நீ ஓய்வு நாளிலே தூக்கிவிட மாட்டீர்களா? இவளை சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தையாகிய இவளை ஓய்வு நாளில் நான் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையோ? எல்லாம் பேசாமாயிறாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த இடத்துல இருந்து தெய்வீக ஒரு பலத்தை, சரீர பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும்ங்க. ஆண்டவரை தேடி வர வேண்டும். அப்படி வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். வர முடியாத சூழ்நிலையிலே அவர் வருவார். பிரியமானவர்களே, பேதுருவின் மாமி விஷ ஜுரத்தினாலே படுத்திருந்தார். இயேசு வந்தார், சீஷர்களோடு வந்தார். பேதுருவின் மாமியை கைப்பிடித்தார், தூக்கிவிட்டார். உடனே அவள் எழுந்தாள். ஜுரம் அவளை விட்டு நீங்கியது. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? உடனே இயேசுவுக்கு அவர்களுக்கு பணிவிடை செய்தார் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் ஜுரம் ஒரு வாரம் வந்து நின்ன உடனே அப்படியே பலவீனமா இருக்கும், வெலவெலன்னு இருக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், அப்படியே அவ்வளவு சோர்வா இருக்கும். ஆனா இந்த விஷ ஜுரம், மரணத்துக்கு ஏதுவான ஜுரம் நீங்கின உடனே அவ எவ்வளவு அந்த 5 ஆம்பளைங்களுக்கு செஞ்சிருப்பால. இயேசு இருந்திருப்பாரு, 3 சீஷர் இருந்திருப்பாங்க, கூட 2 பேர் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு உணவு சமைத்து பரிமாறினாச்சுன்னா அதுதான் தெய்வீக பலன்க, தெய்வீக சரீரத்தின் பலவீனம். ஒரு பாடல் கூட நாம் பாடலாம். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். 2வது பாருங்க, ஆத்துமாவிலே அவளை பலன் தருகிறார். சங்கீதம் 138:3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆத்துமாவிலே பலன் தரா. ஆத்துமா ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை, வீட்டுல ஏதாவது பிரச்சனை, வீட்டுல ஏதாவது நெருக்கம் என்று சொன்னால் ஆத்துமா சோர்ந்து போவோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்க, நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போவோம். ஆனா அப்படி ஆத்துமா சோர்ந்து போய் வேளையிலே கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா எலியா என்ற தேவ மனுஷனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது அவன் எழுந்து 19:8 பாருங்க, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் நடந்தான் என்று போடப்படும். இந்த சம்பவம் தெரியும். எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரை கொன்று விடுகிறார். ஏசபேலுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. நாளைக்கு நான் எலியாவை கொன்று போடுவேன் என்று சொன்ன செய்தி இவனுக்கு காதில் விழுகிறது. எலியா ஒன்ன, ஏன் ஒரு பெண் கையால நம்ம சாகணும், நம்மளே போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்க வனாந்தரமான இடத்திற்கு அவர் போறார். அந்த வனாந்தரமான இடத்துக்கு பிரயாணம் பண்ணி பெயர் செபா வனாந்தரத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வேலைக்காரனை நிறுத்தி இவர் போய் சுயர செடியின் கீழே படுத்துக்கொண்டு, நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவை, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்கள், என் பிதாவை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் வேண்டி படுத்துக் கொள்றார், தூங்குறார். அவரால் உட்கார பலன் இல்லை, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, படுத்துக்கிறார். ஆத்துமா சோர்ந்து போயிருக்குது. அவ்வளவு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி கூட ஆத்துமாவில சோர்ந்து போனோம். நீங்களும் நானும் ஏமாத்துறோங்க. அப்படியே ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல நெருக்கம், பண நெருக்கடி, ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு வேலையை செய்ய முடியாது. ஆத்துமா பலன் இல்லாம இருக்கும். அப்படிதான் இந்த எலியா படுத்திருக்கும் போது ஆண்டவர் விடுவாரா தன்னுடைய பிள்ளை சோர்ந்து போனதை? நம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா? அவர் அப்படியே தூதனை அனுப்புறார். தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு எலியாவே, எழுந்திரு, போஜனம் பண்ணணும்னு டக்குன்னு எழுந்து சாப்பிட்டு அடலில் சுடப்பட்ட அடையும்
பாத்திரத்தில் தண்ணீரும் இருந்தது. சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி படுத்துக்கிறார். திருப்பி விடுவாரா ஆண்டவரே? திருப்பி அவனை தட்டி எழுப்பும்படியாக தூதனுக்கு திரும்பவும் அடையும், தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொடுத்து திரும்பவும் அவனை தட்டி எழியாவே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் பா, நீ படுத்திருக்கிறவன் அல்ல, நீ சோர்ந்து போக கூடாது, ராஜாக்களையும் தீர்க்கதரிசியையும் அபிஷேகம் பண்ணவனை, எழுந்திரு போஜனம் பண்ணு அப்படி சொன்ன. எழுந்திருந்து போஜனம் பண்ணி அந்த பலத்தினாலே 40 நாட்கள் ஒரே பர்வதம் மட்டும் என்றும் தேவ பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு தேவன் அவர் இன்னுமாய் வல்லமையாய் அபிஷேகம், ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணும்படியாக வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். பாருங்க, நீங்களோ நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்துமா சோர்ந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு காரியத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினோம். பாருங்க, அவர் உடனே தேவதூதனை அனுப்பி பலப்படுத்தியவுடன் எழுந்தார். நீங்க ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆத்துமா சோர்ந்து போகும் போதெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். மூன்றாவது பாருங்க, ஆவியிலே பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆவியிலே நம்ம சோர்ந்து போகும்போது அவர் பலப்படுத்துகிறார். சங்கீதம் 143 4ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் பாருங்களேன். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. 7ஆம் வசனம், கர்த்தாவே சீக்கிரமா எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில் இறங்கியவர்களுக்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதையும் சொல்றார். பாருங்க, என் ஆவி எனக்குள் சோர்ந்து போகிறது, தியங்குகிறது, நீங்க தான் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது சோர்ந்து போய், ஆவியிலே சோர்ந்து போய் எத்தனை முறை அவன் துரத்தப்படுகிறான். அவன் ஒரு வேட்டை நாயை போல துரத்தப்படுகிறான், சவுலாலும் சத்துருக்களினாலும். ஆத்துமா ஆவி சோர்ந்து போன நிலையிலே அவன் ஆவி தொய்ந்து போகிறது ஆண்டவரேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி. பாருங்க, ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவருக்கு, ஆவியிலே சோர்ந்து போகிற பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். லூக்கா 1:80 யோவான் ஸ்நானன் ஆவியிலே பலம் கொண்டு வளர்கிறவனாயிருந்தான். ஆண்டவராகிய இயேசு லூக்கா 2:40 ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்களும் கூட இந்த அருமையான வேளையிலே சரீரம், ஆத்துமா, ஆவியில எவையவற்றெல்லாம் பலன் கொடுக்கிறார் தம்முடைய ஜனங்களுக்கு. சரீரத்துல பலன் கொடுக்கிறார், ஆத்துமத்துல பலன் கொடுக்கிறார், ஆவியிலே பலன் கொடுக்கிறார். நீங்களும் நானும் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவர் கிருபை செய்யணும். ஒரு பாடலை கூட நம்ம பாடலாம். நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன், கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாராம் பாருங்க. யாருக்கு பலன் கொடுப்பான்னு பார்த்தோம், தம்முடைய ஜனங்களுக்கு. எதிலெல்லாம் பலன் கொடுப்பானா, ஆவி ஆத்மா சரீரத்துல பலன் கொடுப்பாரு. எப்படிப்பட்ட பலன் கொடுப்பார்னா, எண்ணாகும் 23:22 வாஸ்து பாத்தீங்கன்னா, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பாத்தீங்களா, காண்டாமிருகத்து கொத்த பலனை அவர் கொடுப்பாராம். ஏங்க யானையின் பலத்தை கொடுக்க கூடாது, சிங்கத்தின் பலனை கொடுக்க கூடாது? யானை பெருசா இருந்தா கூடங்க வேகமானா ஓடாதுங்க, இருக்கிற இடத்துல இருந்து வேலை
செய்யும். ஆனா காண்டா மிருகம் வந்து எடை வந்து 2500 கிலோகிராமா. அதனுடைய 2 கொம்பு இருக்குது. மூக்கு பகுதியில ஒரு நீளமான வளைந்த எக்காலம் போன்று மேல் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு வளைந்த கொம்பு, பெரிய கொம்பு இருக்கு. பின் பகுதியில ஒரு கொம்பு இருக்குது. பாருங்க, அவ்வளோ அதுவே வந்து 1. எத்தனையோ டன், 1.5 டன் இருக்குமா அந்த கொம்போட வெயிட். இது பாத்தீங்கன்னா வெயிட் அதனுடைய எடை 2500 கிலோகிராமா. ஆனா வேகமா ஓடக்கூடியதுங்க. சின்ன மிருகத்தெல்லாம் அது சட்டை பண்ணிக்காது. தன்னை எதிர்த்து வரும் பெரிய மிருகத்தோடு தான் அது எதிர்த்து போராடி கும்பினாலே கிழித்து எரியுமாங்க. அப்படி அதனாலதான் ஆண்டவர், சத்துரு உனக்கு வெள்ளம் போல பெருசா வந்தாலும் நான் என்ன செய்வேன், உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன் சொல்லி குத்தி கிழித்து சாத்தானை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிதாங்க தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கிறாரு. அது எப்போ கொடுக்கிறார்னா 23-21 வசனத்தை பாருங்க. ராஜா கர்த்தர் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுக்குள் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர் என்ன பண்றார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் என்னன்னா, சிலுவையிலே இயேசு பிசாசை ஜெயித்து அவன் தலையை நசுக்கி போட்டார். அந்த இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள் இருந்ததென்றால் நமக்கும் காண்டா மிருகத்தின் புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நமக்கும் தம்முடைய ஜனமாகிய நமக்கும் அவர் காண்டா மிருகத்துக்கொத்த பலனை கொடுப்பார். உபாகமம் 34:7 பாத்தீங்கன்னா, மோசேக்கு வயது 120, அவர் கண் இருளடையும் இல்லை, அவர் பலன் குறையவும் இல்லைங்க. எத்தனை தடவை மலைக்கு ஏறி வர சொல்றாரு அவரு. மலைக்கு ஏறிவான்றாரு. அங்க போய் 40 நாள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம ஆண்டர் பாத்திரம் உட்கார்ந்து இருக்காரு. அந்த கற்பனைகள்லாம் எழுதி கொடுக்கிறார். திருப்பி கீழே போறான். திருப்பி அந்த ஜனங்கள் மோசமா இருக்கிறாங்க, அதை உடைத்து போறா. திருப்பி ஏறிவான்றார். எத்தனை தடவை ஏறிவான்றாரு. அத்தனை தடவை ஏறி போறாங்க. எனக்கெல்லாம் 2 படிக்கட்டு ஏற முடியல, அவ்வளவு கால் வலிக்குது. ஆனா ஆண்டவருக்கு ஒத்த பலனை அவர் தருகிறார். பிரியமானவர்களே, அந்த 40 வயசு 50 வயசு ஆனாலுமே, இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் 40 வயசு ஆனாலுமே கால வலிக்குதுன்னு சொல்லுங்க. ஆனா மோசே 120 வயது வரைக்கும் அவர் கண் மங்கவில்லைங்க. அவர் கால்கள் பலனாய் இருந்தது. பிரியமானே, அதான் காண்டாமிருக கொத்த பலன். யோசுவா 14, 11, 12 வசனங்கள்ல யோசுவா பார்த்து சொல்றாங்க, நீ மோசே உன்னையும் என்னையும் தான் அனுப்புனாரு. அப்படி அனுப்பும் போது எனக்கு 45 வயசு, இப்போ எனக்கு 85 வயசு. ஆனாலும் கூட என்னுடைய பலன், அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. அதனால எப்ரோ நாட்டு மலை நாட்டை கொடுங்க, அங்க இருக்கிற ஏனாக்கெல்லாம் நான் கொன்று போடுவேன் அப்படின்னு. அவர் யுத்த வீரன் இல்லைங்க, ஆனாலும் அவருக்கு ஒரு பலன் இருந்துச்சு. பிரியமானங்களே, 45 வயசுல இருந்த பலன் 85 வயசுலயும் இருந்ததுன்னு சொல்லி அவர் சொல்றார். ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா 15:1 ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கேன்னு சொல்றார். அந்த பலனை அவன் விசுவாசித்தான் பாருங்க. அதனால்தான் 100 வயது பிள்ளை பிறக்கிறதுக்கு அவருக்கு பலன் கொடுத்தார். ஆதியாகமம் 14:14 5 ராஜாக்களுக்கும் 4 ராஜாக்களுக்கும் யுத்தம் நடக்குங்க. இந்த 4 ராஜாக்களும் 5 ராஜாக்களை தோல்வி அடைய செய்யறாங்க. அந்த 5 ராஜாக்கள்ல ஒரு ராஜா சோதோம் கொமோரோவின் ராஜா. அங்கதான் லோத்து குடியிருக்கிறான். லோத்தையும் மனைவி பிள்ளைகளை சிறைப்பிடித்து போய்விட்டார்கள் என்று ஒருவன் வந்து சொல்லுகிறான். இவருக்கு ரத்தம் கொதிக்கிறது, தன்னுடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும் சொல்லி உடனடியாக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, தன் வீட்டில் கைப்படிந்த வேலைக்காரங்க, அவங்க வேலை செய்யறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, தோட்ட வேலை செய்யறவங்க, இவருக்கு உதவி செய்யறவங்க, கைப்படிந்த 318 பேரை ஆயுதம் அணிவித்து நேரா போறாருங்க. யுத்தத்துக்கு போறாங்க. அவர்கள் மேல் விழுந்து அப்படியே கூட்டமாய் பிரிந்து விழுந்து, அந்த ஒரு ராஜா, எந்த ராஜா தன்னுடைய சகோதரன் குமாரன் லோத்தை பிடித்து போனானோ அந்த ராஜாவை முறியடித்து தன்னுடைய லோத்தையும் அவன் மனைவி பிள்ளைகள் உடைமைகள் எல்லாவற்றையும் திருப்பிக்கணும். எப்படிங்க, இது காண்டா மிருகத்துக்கொத்த ஒரு பலன் அவர்களுக்குள் இருந்தது. அந்த பலனை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்யறாரு, இந்த காரியங்கள்லாம் செய்யறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய சுய பலன் ஒன்றுமே இல்லைங்க, அவருடைய பலன் மட்டும்தான். ஒரு பாடலை பார்க்கலாம். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க.
பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். எப்போது எப்படி அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வது? முதலாவது கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்றார். ஏன்னா தாவீதை இழிவா அசட்டையா பார்த்தான். நீ தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா? வா, உன்னை கொன்று உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் போடுவேன்னு சொல்றார். ஆனா அப்பதான் இதை சொல்றார், நீ பட்டயத்தோட ஈட்டியோடு வர இந்த ஜனங்கள் எல்லாம் என் தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லி ஒரு கனப்பொழுதிலே வேகமாய் ஓடுகின்றான். தன்னுடைய கவனிலே கூழாங்கலை வைத்து சுழற்றி அடிக்கிறான். உச்சம் தலைந்து உள்ளக்கால் வரை கனமான ஆடை அணிந்திருக்கிறான். அதன் எடை எத்தனையோ வெண்கலங்கள், அப்படி ஒரு ஆடை, இரும்பு எல்லாம் அணிஞ்சிருக்கிறான். ஆனா நெற்றி காலியா இருந்தது. நெற்றியில் பட எறிந்தான். அப்படியே குப்புற விழுந்தான். அவன் காலில் விழுகிற மாதிரி விழுந்தான். ஆண்டவர் விடுவாரா? தம்முடைய பிள்ளையை, என்னுடைய பிள்ளை என் நாமத்தினாலே போயிருக்கிறான், எல்லாத்தையும் விருத்த சேதனம் இல்லாமல் இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம், நான் கரடி வந்தது, சிங்கம் வந்தது, என் ஆட்டை பிடித்து கொண்டு போனது, நான் ஓடி போய் சிங்கத்தின் வாயிலிருந்து என் ஆட்டை மீட்டு கொடுத்தேன், அது என் மேலே பாய்ந்தது, அது தாடி முடியை பிடித்து நான் இழுத்ததை கொன்றேன் என்று ராஜா கிட்ட போய் சொல்றார். பயப்படாதீங்க ராஜா, நான் போவேன். ராஜா பயப்படுறாரு, நீ யுத்த வீரன் அல்ல, அவன் பெரிய யுத்த வீரன் இல்ல ராஜா. அந்த பெலிஸ்தியன் எப்படி, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எப்படி நம்மை அவன் பரிகசிப்பது என்று சொல்லி அவன் போய் கொன்றான். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்துல அங்க பிரதியிலேயே சப்பானியா இருந்தவன் ஒருவனை கொண்டு வந்த ஆலய வாசல்லே உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வச்சிருக்கும் போது பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இவங்க போய் சொல்றாங்க, எங்களிடத்திலே பொண்ணுமில்லை வெளியுமில்லை, விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நம்ம கையை பிடிச்சி தூக்கி விட்டவன அவன் எழுந்தான், நடந்தான், குதித்தான், தேவனை துதித்துக் கொண்டே தேவாலயத்துக்கு போனான். பாருங்க, இவனும் வெளியில ஓடலைங்க. இவ்வளவு நாள் வெளியில தானே நான் இருந்தேன், இப்ப நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக என் கால்களை பலப்படுத்தினாரே, கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதே என்று சொல்லி அவன் ஆலயத்துக்குள் சந்தோஷமா போறான். உங்க கால்லாம் நல்லா தானே இருக்கு, நம்ம கால் நல்லா தானே இருக்கு, நம்முடைய சரீரம் நல்லா தானே இருக்கு, ஆலய ஆராதனைக்கு ஓடுறோமா? அதுல ஓட வேண்டுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம், ஆலய ஆராதனையை புறக்கணிக்க கூடாது, சபை கூடுதலை ஒரு நாளும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த சப்பானியாந்தன் போறான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து அவர்களுக்கு ஓடுகிறார்கள். அப்ப இவன் சொல்றான், ஏன் எங்களை ஆச்சரியத்தோடு பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்துல, ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சீங்க, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. பாத்தீங்களா, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. 16ஆம் வசனம், அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இவன் சர்வாங்க சுகத்தை கொடுத்ததுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் பாத்தீங்களா? நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் 40 வயது வரைக்கும் அப்படியே கடக்கிறவனான் தான் அவனை தூக்கி எடுத்தது. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்க போங்க, எது வேணாலும் செய்யலாம், அப்படி அவருக்கு ஒரு பலனை கொடுப்பார். நீங்க ஒரு பாடலை கூட பாடலாம். எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார், கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா, கோஷமிடும் இளைஞனின் முன்னில்லுமா, கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா, கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. அடுத்தது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால நமக்கு பலன் கிடைக்கும். முதல் கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு பலன் கிடைக்கும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு பலன் கிடைக்கும். மத்தேயு 4:4 ஆண்டவர் சொல்றாரு சாத்தான்கிட்ட, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறேன்னு சொல்றாரு. எங்க எழுதியிருக்குது? உபாகம் 8:3 எழுதியிருக்கிற. சாத்தான் உடனே பார்த்தான், ஏன்னா 40 நாள் பசியோட உபவாசம் இருந்து அவர் வராரு, தேவ ஆவியில நிரம்பிதான் வராரு. சாத்தான் அவனை சோதிக்கிறாரு. அவரை நீ இந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னோன்னே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். உடனே பிசாசு பாருங்க, ஓ வார்த்தையினால என்னை மடகடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் உயரமான இடத்துல கொண்டு போய் நீ கீழே குதி, தேவன் தம்முடைய உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் தேவ தூதர்கள் சொல்லி என்று எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி 91ஆம் சங்கீதத்தை நினைவு கூட்டுறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது. இப்படி 3 காரியங்களையும் ஜெயம் எடுத்த பிறகு சாத்தான் அவரை விட்டு ஓடி
ஓடி போறான். தேவதூதர்கள் பணிவிடை செய்யறான். அப்படின்னா என்னங்க, 40 நாட்கள் உபவாசம் இருந்து பலவீனத்தோடு இருக்கின்ற அவரை ஆண்டவர் தேவதூதர்களை வைத்து பணிவிடை செய்யறான். பணிவிடைனா என்னங்க, சோறு கொடுத்து குழம்பு கொடுத்து அதெல்லாம் இல்லைங்க, அவரை பலப்படுத்துகிறார். பணிவிடை செய்தனா பலப்படுத்துகிறார். சாத்தான் துரத்தப்படுகிறான், ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார். நீங்களோ நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பலப்படுவோம். சாது சுந்தர் சிங் என்ற தேவ மனிதனை சாத்தான் வீழ்த்தும்படி அவன் அருகே வந்தது. அப்போ ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப சாத்தான் சொல்லுது, நீ உன் கையில இருக்கிற அந்த புத்தகத்தை தூக்கி எரின்னு சொல்லுது. உடனே அவர் அந்த பக்கம் வச்சாரு. இப்போ வீழ்த்து பார்க்கலான்னு வீழ்த்த முடியல. அப்போ உன்னுடைய பாக்கெட்ல நீ ட்ராக்ஸ்லாம் வச்சிருக்க, அதெல்லாம் தூக்கி எறின்றார். எடுத்து போட்டாரு, எடுத்து தனியா வச்சாரு. அப்போ வீழ்த்த முடியல. எப்படி இது உன்னை வீழ்த்த முடியவில்லை, என்னால் உன்கிட்டவே வர முடியல எப்படின் போது, நான் என்னுடைய இருதயம் என்னும் பலகையில தேவனுடைய வார்த்தைகள்லாம் பதிச்சு வச்சிருக்கேன். ஆனால் நீ என் கிட்ட வர முடியாது, அது அனலாயிருக்கிறது, அந்த வார்த்தையிலே பலன் இருக்குன்னு சொன்னேன். சாத்தான் ஓடி போனான். பிரியமானவர்களே, வசன பஞ்சகாலம் வரும். நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்கள். நிறைய தேவ வசனங்களை உரிமை பாராட்டி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பரிசுத்த ஆவியினாலே நமக்கு பலன் கிடைக்கும். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு எருசலேமிலும் சமாரியா முழுவதிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பேன்னு சொல்றாங்க. எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிகிறானோ அவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். ஆரம்ப காலத்தில் நான் ரொம்ப பயப்படுவேன், 4 பேருக்கு முன்னாடி பேச மாட்டேன். அப்படி எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது துவக்கத்துல கை கால்லாம் ஜில்லுன்னு ஆயிரும். அதுக்கு பிறகு நான் அங்க போய் நிற்கும் போது கர்த்தர் தேவ ஆவியினால் என்னை நிரப்பார். ஒரு பயம் கூட இல்லாதபடி பேசிவிட்டு வருவேன். பிரியமானவர்களை, இப்பொழுதுள்ள ஆரம்ப காலத்தில். எனவே பரிசுத்த ஆவி எந்த ஒரு மனிதனுக்குள் இருக்கிறானோ அவன் பலன் அடைந்து, பாருங்க அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் வாஸ்தவம் இல்லையா, அதுல 4:8 அவங்க கூப்பிட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப பொறாமையாயிருது அந்த ஏன்னா அதுக்கு பிறகு ஜனங்கள்லாம் இவன் பின்னாடி பேதுரு பின்னாடி வர தொடங்கின பிரசங்கம் பண்ண தொடங்குற ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பருத்தி அவங்க 4000 பேர் 5000 பேர் என்று ரட்சிக்கப்படுறாங்க. ஏறக்குறைய 5000 பேர் வசனத்தை கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டாருன்னு 4:4 சொல்லப்பட்டிருக்கு. மறுநாளிலே ஜனங்கள்ல அந்த 2 பேரையும் எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லி மூப்பர், வேதபாரகர், அதிகாரிகள், பிரதான ஆசாரியனாகிய அண்ணா, காய்பா என்று சொல்லி ஒரு 5 விதமான கூட்டம் இருக்குது. அவ்வளோ கூட்டத்தின் மத்தியிலே இவங்க கேட்கிறாங்க, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இவனை இப்படி சுகம் கொடுத்தீங்கன்னு கேட்ட உடனே பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி எவ்வளவு தைரியமாய் சொல்றான் பாருங்க. பிணியாளியாய் இருந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள் என்று சொல்லி என்னிடத்துல கேட்கிறீர்கள். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆவது நாள் பிதாவாகிய தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தான் இவன் இந்த சர்வாங்க சுகத்தை பெற்றிருக்கிறான். நீங்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டுன்னு சொன்னோன்னா அவங்க அப்படியே அதிர்ந்து போறாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், இவர்களுக்கு எப்படி இந்த பலம் இருந்தது, தைரியம் இருந்தது அப்படின்னு சொன்னவன அவங்களே அதுக்கு பதில் சொல்லாங்க, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் சொல்லி. பாருங்க, அன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லாததுனால பேதுரு என்ன செஞ்சான், வேலைக்காரிகளுக்கு முன்பாக ஆண்டவரை எனக்கு தெரியாது, அந்த மனுஷனை எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணும் தொடங்கினான். ஆனால் இன்றைக்கு அவ்வளோ பேருக்கு முன்னால நின்று சொன்ன போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவன் சொன்னான், பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கும் போது மட்டுமே கர்த்தர் என் பலனாய் இருப்பார். நம்ம ஆண்டவருடைய நாமத்தினாலே பலன் கிடைக்கும், ஆண்டவருடைய வார்த்தையிலே பலன் கிடைக்கும், பரிசுத்த ஆவியிலே பலன் கிடைக்கும், ஜபத்திலே பலன் கிடைக்கும், துதிப்பதிலே பலன் கிடைக்கும், உடைய கிருபையிலே பலன் கிடைக்கும், நிறைய இருக்கிறது. ஆனால் இதோடு நான் ஆண்டவருடைய நாமத்தில் இந்த காரியத்தை நாம் வைத்து ஜெபிக்கலாம். ஜெபிப்போமா? பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும், சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும், சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனை வெல்ல உதவும், மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும், மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும்.
பலப்படுத்தும். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறீர். நீங்க தான் என்னுடைய பலனாய் இருக்கிறீர். ஈஸ் மை ஸ்ட்ரெங்க்த்னு சொல்லி நல்லா சொல்லணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்க சொல்லணும் ஆண்டவரே. உங்களுடைய பலன் இல்லாவிட்டால் நான் நிற்க முடியாது, நான் இந்த இடத்துல பேச முடியாது ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். எவைகளில் பலன் கொடுப்பார்? சரீர ஆத்துமா ஆவியிலே பலன் கொடுப்பார். எப்படி நாங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய நாமத்திலே பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே தகப்பனே, உடைய வார்த்தையிலே பலனை பெற்றுக்கொள்ள முடியும். உடைய ஆவியினாலே நிரப்பப்படும் போது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க கர்த்தரே. நீர் அவர்கள் ஒவ்வொருடைய பலனாயிருங்க. அந்த நீரே என் பலன் சொல்லும்போது எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட, சாத்தான் முடக்கி வைத்திருக்கிற எல்லா பலவீனங்களும் அற்று போகும்படியாக சரீர ஆத்துமா ஆவியிலே பலனற்று இருப்பான்னு சொன்னா, இந்த நாளிலே பலன் பெற்று, இந்த வார்த்தையினாலே பலன் பெற்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.